இந்த வாரத்துக்கான தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கருவேப்பிலை பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்தால் ஃபீல். எப்போவுமே 10 ரூபாய்க்கு வாங்கினா இந்த டப்பா ரொம்பிடும், வாரம் ஃபுல்லாக வந்துடும். இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தது. வாங்கின காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையாக போட்டு அவியல் செய்யலான்னு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அவியல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா செய்யாத ஒரு ஃபீல். இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசையோட வாங்கின காயிலெல்லாம் கட் பண்ணி செஞ்சாச்சு. இதில் சொரக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டேன். காலிஃப்ளவரும் வாங்கிட்டு வந்தேன். சரி அதுவும் போடலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 65 செய்யலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சாச்சு. ஒரு கடையில் தண்ணி சேர்க்கும் போதே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபீல். காய் சேர்த்தோன்னே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துலாம். இதில் தேங்காய் தான் சேர்க்கணும். நல்ல வேலை எனக்கு தேங்காய் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்க்காமல் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிக்கலான்னு பார்த்தேன். நான் இன்றைக்கி ரொம்ப பெரிய குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேன். சரி இருந்தாலும் மசாலா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு கூட்டின டைம் ஆகிடுச்சுன்றதுனால அப்படியே போட்டு நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா சூப்பரான அவியல் ரெடி ஆகிடும். கடைசி டச்சுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லெண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்தால் நல்லா டேஸ்டியான அவியல் ரெடி ஆகிடும். யாருக்கெல்லாம் அவியல் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக ரெட் ஆட் கொடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். பாய்.